அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமான முஹரம் மாதத்தின் ஆஷிரா தினத்தின் நோன்பாளியாக இன்றைக்கி நம்ம அங்கே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பதிவில் ஆஷிரா தினத்துடைய சிறப்பு மற்றும் அதில் நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முஹரம் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாகும். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹ்ருல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள் அல்லாவின் மாதம் என்று சிறப்பித்து கூறியிருக்காங்க. இந்த மாதத்தில் வரும் 10ஆம் நாள் தான் நம்ம ஆஷிரா தினம்னு சொல்கிறோம். ஆஷிரா தினத்தில் அல்லாஹ் பல வரலாற்று சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கான். குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தாரையும் ஃபிரௌனின் கொடுமையிலிருந்து காப்பாற்றிய நாள் இதுவாகும். இதை அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்று முஸ்லிம்களையும் நோன்பு நோக்க ஊக்குவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஷிரா நாளில் நோன்பு நோற்றால் சென்ற ஒரு வருடத்தின் சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இதுவே இந்த நாளின் மிகப்பெரிய சிறப்பாகும். அன்பானவர்களே, ஆஷிரா தினத்தை நாம் வெறும் வரலாற்று நாளாக மட்டும் பார்க்கக்கூடாது. மாறாக அது தௌபா செய்யும் நாள், துவா செய்யும் நாள், அல்லாவை நெருங்கும் நாள், திக்ருக்கள் அதிகமாக ஓதக்கூடிய நாள். இப்படி தான் நம்மளுடைய ஆஷிரா தினம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, திக்ருக்கள் ஓதுவது, குரான் ஓதுவது, தொழுகை 5 நேர தொழுகையை தவறாமல் நேரம் தவறாமல் தொழுவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்வது, துவா செய்வது. மக்களே, நம் அனைவரும் பாவம் செய்பவர்களே. ஆனால் சிறந்தவர்கள் யார் என்றால் பாவம் செய்த பிறகு அல்லாவிடம் திரும்பி மன்னிப்பு கேட்பவர்கள்தான். என்னுடைய முந்தைய பதிவிலும் இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இது ஆஷிரா நாளுங்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆஷிரா தினம் நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ்கிட்ட நிறைய பாவ மன்னிப்பை நம்ம கேட்கணும். எனவே இந்த ஆஷிரா நாளை வீணாக்காமல் நோன்பு, துவா, தௌபா, குரான் ஓதுதல் போன்ற நற்செயல்களால் நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து இந்த ஆஷிரா தினத்தின் பரக்கத்தையும் நமக்கு வழங்குவானாக. ஆமீன் ஆமீன்.